ஜனவரி தொடக்கத்தில் 3 போக்குவரத்து குற்றங்களுக்கான சமன்களுக்கு 150 ரிங்கெட் என்ற சீரான அபராத தொகை கொண்ட சிறப்பு சலுகை தொடங்கப்பட்டதில் இருந்து இன்னும் 35 மில்லியன் ரிங்கெட் அபராத தொகையை வசூல் செய்வதற்கான குற்றப்பதிவுகள் நிலுவையில் உள்ளன. சிறப்பு கூட்டு சலுகையானது 3 வகையான ஜேபிஜே சம்மன் அறிவிப்புகளை உள்ளடக்கியது. தானியங்கி விழிப்புணர்வு பாதுகாப்பு அமைப்பு ஆவாஸ் சம்மன்கள் 53A சம்மன்கள், விசாரணை அறிவிப்பு 114 மற்றும் தம்பால் ஜேபிஜே சம்மன் அறிவிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளதாக சாலை போக்குவரத்து துறையின் மூத்த இயக்குனர் முகமது கிஃப்லி ஆசான் தெரிவித்தார். கிட்டத்தட்ட 2 மில்லியன் சம்மன்களுக்கு அல்லது குற்றப்பதிவுக்கான அபராத தொகையை வாகன ஓட்டுநர்கள் இன்னும் செலுத்தாமல் உள்ளனர். இந்த சம்மன்களுக்கான அபராத தொகையை செலுத்துவதற்கான கால அவகாசம் இவ்வாண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதியுடன் முடிவடைவதால் சம்மன் பெற்றவர்கள் அவற்றுக்கு விரைந்து தீர்வு காணும்படி முகமது கிஃப்லி கேட்டுக்கொண்டார். கடந்த ஜனவரியில் தொடங்கிய சிறப்பு கூட்டு சலுகையுடன் இணைந்து 3 வகையான சம்மன்களுக்கான அபராத தொகையில் நேற்று வரை மொத்தம் 35 மில்லியன் ரிங்கெட் வெற்றிகரமாக வசூலிக்கப்பட்டது. இந்த சிறப்பு சலுகை ஜூன் 30ஆம் தேதியுடன் முடிவடைவதால் 150 ரிங்கெட் அபராதம் என்ற விகிதத்தில் தங்களது நிலுவைத் தொகையை உடனடியாக தீர்க்க இந்த வாய்ப்பை மக்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் என நம்புவதாக முகமது கிஃப்லி கூறினார்.